என் ஆத்துமாவே தேவனை மட்டும் நம்பி அமைதியாயிரு, என் நம்பிக்கை அவரிடத்திலிருந்து வருகிறது. இந்த வசனம் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியத்தை சொல்லுகிறது. தாவீது இங்கே மற்றவர்களிடம் பேசவில்லை, அவர் தன் உள்ளத்தோடு தான் பேசுகிறார். என் ஆத்துமாவே அமைதியாய் இரு. வாழ்க்கையில் சில நேரங்களில் வெளியிலுள்ள சூழ்நிலை நம்மை கலக்க வைக்கும், கலங்கடிக்கும். பயம், கவலை, எதிர்காலம் பற்றிய குழப்பம் இவை மனதை அசைக்க முயலும். அந்த நேரத்தில் தாவீது ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நான் தேவனை மட்டும் நம்புவேன். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவன் மாற மாட்டார். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், என் நம்பிக்கை அவரிடத்திலிருந்து வருகிறது. அதாவது என் பலம் தேவனிடமிருந்து, என் அமைதி தேவனிடமிருந்து, என் எதிர்கால நம்பிக்கை தேவனிடமிருந்து. இந்த வசனம் நமக்கு சொல்லும் பாடம், நம்முடைய உள்ளம் கலங்கும் போது தேவனை நோக்கி நம்முடைய நம்பிக்கையை திருப்ப வேண்டும். இன்று உன் உள்ளத்திடம் நீ சொல்லு, என் ஆத்துமாவே கலங்காதே, தேவன் இன்னும் என் நம்பிக்கையாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை நாம் நம்புவோமா? தேவனை மட்டுமே நாம் நம்பி அமைதியாய் இருப்போமா? காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.